ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான எ கப்பல் ஆஃப் கொக்கோ சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் கதையில் சில விஷயங்கள் நடந்தாலுமே கூட அதுக்கு பின்னாடி சில இன்டைரக்ட் மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கும். பட் அதை நான் கதையை தான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்களே பார்த்து புரிஞ்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எ கப்பல் ஆஃப் கொக்கோ சீசன் 2 எபிசோட் 9. யோமே கிஸ் த பிரைட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோவா அவ்வளோ கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிட்டக்க போறாங்க. நிறுத்துங்க, என் பிரதரை என் கிட்டே இருந்து பிரிச்சிடாத அப்படின்னு சொல்லி சாட்சி அழுதுகிட்டே வந்து நிற்கிறான். எல்லாரும் ஷாக்கிங்கா பாக்குறாங்க. என் அண்ணனை என்கிட்டயே திரும்ப கொடுத்துரு அப்படின்னு சாட்சி ஆளுறா. சாட்சி அவன் உண்மையா கல்யாணம் பண்றான்னு நினைச்சிட்டியான்னு எரிக்கா கேட்கறா. என் கூட வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சாட்சியை தனியா இழுத்துட்டு போறான். நான் திடீர்னு அப்படி சொன்னதுக்கு சாரி, பட் இது ஒரு ஃபேக் வெட்டிங் தான் நம்ம ஹீரோ சொன்னா. அது எனக்கு தெரியும், ஆனாலும் என்னால இதை பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல அப்படின்னு வா சொல்றா. ஃபேக்கான வெட்டிங்னா அதை எதுக்கு பண்றேன்னு சாட்சி கேட்கறா. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீ இப்படி இருந்ததில்ல, ஃபேக்கான வெட்டிங்க, அதெல்லாம் டைம் வேஸ்டா, அந்த கேப்ல நான் உட்காந்து படிப்பேன்னு தான் சொல்லியிருப்பேன்னு சாட்சி சொல்லுவோம். நீ சொல்றதும் என்னமோ உண்மைதானா? ஒரு நாள் அடல்ட் ஆகி நான் இது எல்லாத்தையும் செஞ்சுதானே ஆகணும். படிப்பு மட்டுமே எல்லாம் கிடையாதுன்னு நிறைய விஷயங்கள் என் லைஃபை மாத்திடுச்சு. ஆனா இந்த கல்யாணத்தையும் ரியலா பண்ணி ஆகணும். இந்த மாதிரி விஷயங்கள் நான் இதுக்கு முன்னாடி நோட்டீஸ் பண்ணதில்ல. ஆனா தேங்க்ஸ் சாட்சி, நீ தான் இதெல்லாம் ஃபர்ஸ்டே என்கிட்ட புரிய வைக்க ட்ரை பண்ணிருக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அவங்க அப்பா சொன்னதை யோசிக்கிறான். நீ சாட்சியை கூட கல்யாணம் பண்ணிக்கலாமேன்னு அவர் கேட்டிருப்பாரு. ஒன்றும் பிளட் ரிலேட்டட் இல்ல, உன்னைய கூட நான் கல்யாணம் பண்ணிக்கல நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோ கிளம்பவும் எங்க அண்ணன் ரொம்ப வளர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி சாட்சி நினைக்கிறா. வெட்டிங்க கெடுத்ததுக்கு சாரின்னு சாட்சி போயிட்டு சாரி கேட்கறா. சாட்சிக்கு எக்ஸாம் வருதுன்னு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கான்னு நினைக்கிறேன் எரிக்கா சொல்றா. நம்ம எல்லாரும் ஏன் ஃபேக் வெட்டிங்க பண்ணக்கூடாது, சாட்சிக்கு அந்த மாதிரி நடக்கணும்னு ஆசை இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவோம். அட ஆமா, ப்ரமோஷனுக்கு தானே போட்டோ எடுக்கிறாங்க, அப்ப நிறைய எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு எல்லாரும் சொல்லவும் திரும்பவும் நான் என் லீடிங் ரோலை இழந்துட்டேன்னு இசக்காவா யோசிக்கிறா. சர்ச்சோட வெட்டிங் மாதிரி எரிக்காவும் நம்ம ஹீரோவை போட்டோ எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்டே நடந்திருக்கணும்ல, இசக்காவா கூட நம்ம ஹீரோ போட்டோ எடுக்கிறான். ஆய் கூட நம்ம ஹீரோ சைனீஸ் வெட்டிங்ல பண்றான். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு இல்லாம வெட்டிங் நடத்துவாங்கன்னு சாட்சி கேட்கறா. அடுத்து இப்ப கிஸ் பண்ற மாதிரி போட்டோ. ஆக்சுவலி உண்மையா இவங்க கிஸ் பண்ணல, ஜஸ்ட் போட்டோக்கு தெரியற மாதிரி ஒரு ஆக்டிங் தான். சைனீஸ் முறைப்படி அவ காலை கிஸ் பண்ற மாதிரி ஒரு ஃபேக்கான போட்டோ. இப்ப சாட்சி கூடயும் அதே மாதிரி போட்டோ எடுக்கலான்னு பார்த்தா சாட்சி உண்மையிலேயே நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணியிருக்கா. மத்த 3 பேரும் இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சாட்சி, நீங்க உண்மையிலேயே கிஸ் பண்ணக்கூடாது, ஃபேக்கா தான் பண்ணிருக்கணும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப அவ வாயை உட்காந்து கழுவி தொடச்சுக்கிட்டு கிடக்கா. சும்மா ஃபேக்கா தான் பண்ணு நான் தெளிவா சொன்னல நம்ம ஹீரோ கேட்டா. என்னோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ கோபமா கிளம்பியிருந்தா. அது உண்மையிலேயே மிஸ்டேக் தானா அப்படின்னு எரிக்கா யோசிக்கிறா. அது உண்மையா இருக்காதுன்னு மத்த 3 பேரை சந்தேகப்படுறாங்க. வெட்டிங்க்கு வந்ததுக்கு தேங்க்ஸ், வீட்டுக்கு ஸ்ட்ரீம் பண்ணி எடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவோம். எரிக்கா நிறைய எடுத்துக்கிறா. ஆய் வந்து இசக்காவை கூப்பிட்டு தனியா பேசணும்னு கூட்டிட்டு போறா. நீ என்ன எனிமையா பாக்குற, நானும் உன்னை அப்படிதான் பாக்குறேன்னு ஆய் சொல்லுவோம். அப்படியான்னு இசக்காவா பார்த்தா, அப்படி இப்படியே போச்சுன்னா நம்ம பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸா தான் இருப்போம் அப்படின்னு ஆய் சொல்லுவோம். என்ன சொல்றான்னு இசக்காவா கேட்டா எல்லாம் தெளிவா புரியுது. நான் ஒன்ன மெயின் டார்கெட்னு நினைச்சேன், பட் உண்மையான எனிமையே சாட்சி தான். ஈவன் அவங்க சின்ன வயசுல சிப்ளிங்ஸா இருந்தப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, அண்ணனுக்கு ஒன்னு பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டான். அவன் பிஸியா இருக்கான்னு சாட்சி சின்ன வயசுலயே ஜெலஸா இருந்திருப்பா. அண்ட் அவங்க கப்பல்ஸ் மாதிரியே தான் நடந்துகிட்டு இருந்தாங்க. அவ தங்கச்சியா ஜெலசில இதெல்லாம் பண்றான்னு நினைச்சேன். சாட்சிட்டு சம்திங் டிஃப்ரெண்ட் வைபை ஃபீல் பண்ணிருக்கேன்னு கேட்கவும் நிறையவே பண்ணிருக்கேன்னு இசக்கவா சொல்றா. நானும் பேக்ரவுண்ட் கேரக்டரா இருந்து எனக்கும் டயர்ட் ஆயிடுச்சுன்னு இசக்கவா சொல்லுவோம். ஹிஸ்டரியில நிறைய தடைகளை தாண்டி லவ் பண்ணவங்க கதை தான் நிலச்சிருக்கு. என் மைண்டுக்கு இப்போ ஒரு சாங் வந்துருச்சுப்பா அப்படின்னு ஆய் சொல்றா. இங்க நம்ம ஹீரோன்னு ஆக்சுவலி இசக்காவோட பிளேஸ்ல தான் தங்கி இருக்கான். சாட்சி கிஸ் பண்ணதையே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். இததான் ஃபர்பிடன் லவ்னு சொல்லுவாங்களோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சாட்சியும் அப்படிதான் ஃபீல் பண்ணுவாளோ என்ன மாதிரியே கன்ஃபியூஷனா. இத்தனை நாள் நாங்க ஒன்னா பழகி இருக்கோம், அம்மா உன்னை குப்பை தொட்டியில இருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்களோன்னு சின்ன வயசுலயே அவ கலாச்சிருப்பா. மேபி என் ஜீன்ஸ் சூப்பீரியரா இருக்கலாம் நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். சின்ன வயசுலயே அவங்களுக்கு அந்த டவுட் இருந்திருக்கும். பட் உண்மையிலேயே நான் அவ அண்ணா இல்ல, அப்ப அவளோடது பியூர் லவ் தானே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ப்ளீஸ் என்ன விட்டு போகாத, எனக்கு கல்யாணம் நடந்த அப்புறம் தான் உனக்கு நடக்கணும்னு வா சொல்லியிருப்பா. எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. ஹே சாட்சி, நீ தெரிஞ்சே தானே அவனை கிஸ் பண்ண நெரிக்கா கேட்கவும் ஆமா அப்படின்னு சாட்சி சொல்லிட்டு இல்ல சும்மா தான் சொன்னேன், கல்யாணங்கிற பேர்ல ஃபேக்கா அவனை எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தீங்க, அவளை ஸ்டாப் பண்ணதான் அப்படி பண்ணானா, அண்ணன் தங்கச்சிட்டியா இருந்துட்டு இப்படி கிஸ் பண்ணிருக்க கூடாதுல நம்ம அழுதுட்டு இருக்கவும் எரிக்கா உடனே கர்ச்சீஃபை கொடுக்குறா. கிஸ் பண்ணது நாங்க யாரும் தப்பா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லவும் எதுக்கு அப்படின்னு சாட்சி கேட்டா அது சீக்கிரட்னு எரிக்கா சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் பிரஸ்ல எந்த பிரச்சனையும் வராது, திரும்ப வீட்டுக்கு போங்கன்னு அவங்க அம்மா மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. சரி நம்ம ஹீரோ அவன் வீட்டுக்கு வந்து தனியா இருக்கலாம் அப்படி திறந்து பார்த்தா அம்மா எனக்கும் அந்த மெசேஜ் அனுப்பிட்டாங்கன்னு எரிக்கா காமிக்கிறா. சாட்சியவோ கூட எரிக்கா கூட்டிட்டு வந்திருக்கா. நாகி உன் காய்ச்சடான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா, சமைச்சு தாயேன்னு சாட்சி கேட்டா. முடியாது, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போறான். சாட்சியோ திரும்ப வருவான்னு எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோ கிஸ் பண்ண சீனியே யோசிச்சு பாக்குறான். திரும்பவும் நான் படிக்கலாம் நம்ம ஹீரோ உட்காந்தா கிஸ் பண்ணதே தான் நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. சாட்சியை பத்தியே தான் நம்ம ஹீரோ திங்க் பண்ணிட்டு இருக்கா. நான் ஷாப்பிங் போறேன் நம்ம ஹீரோ கிளம்புறான். நானும் ஹெல்ப் பண்ண வரனே அப்படின்னு சாட்சி சொன்னா. நீ வீட்லயே நானே போயிட்டு வந்துருதான் நம்ம ஹீரோ போறான். ஐஸ்கிரீம் வாங்கலாம்னு நினைச்சேன் சாட்சி யோசிக்க வாட்சி வந்து ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லுவேன். தனியாவே இன்னைக்கு போயிருக்கான்னு இருக்கா பாக்குறா. நான் செஞ்ச விஷயத்துக்கு தான் அவன் இன்னும் கோவமா இருக்கான் போலன்னு சாட்சி யோசிக்கிறான். தான் அவன் மாறிடுவான்னு இருக்கா சொல்லுவான். அது நீ இல்ல அப்படின்னு சாட்சி சொல்றா. ஹெல்ப் பண்றேன்னு சாட்சி வரவும் வாவலையா பாரு நம்ம ஹீரோ சொல்றான். பிரதர் அப்படின்னு வா சொல்லவோ இங்க இருந்து போ அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ ஒன்னும் கோவத்துல
அதை பண்ணல, அவனுக்கும் வெக்கமா தான் இருக்கு. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு நம்ம ஹீரோ கிளம்பவும், போதும் நிறுத்துடான்னு எரிக்கா டேபிளையே தூக்கி போட்டுருதா. அச்சாச்சோ அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோவும் சாட்சி எல்லாத்தையும் பிடிச்சிருந்தாங்க. ஹே நாகி, உன் சிஸ்டர் உன்னை தெரிஞ்சே தான் கிஸ் பண்ணா. 2 பேரும் அதை பத்தியே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காதீங்கன்னு அவரமுக்கவா போயிருந்தா. சாட்சிக்கு வயித்துல பசிக்கிற சவுண்டு கேக்குது. சரி, இதை வேஸ்ட் பண்ண வேணான்னு இவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எரிக்கா தான் பசிக்குன்னு சொன்னா சாப்பிடாம நமக்காக ரூமுக்கு போயிட்டாலேன்னு சொல்லவும், அவ சாப்பாடு நைஸா எடுத்துட்டு தான் ரூமுக்குள்ள போயிருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். எனக்கு தெரிஞ்சேதான் கிஸ் பண்ணனா நீ என்ன லவ் பண்றியா நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு அது தெரியல, பட் இப்படியே போனா வேற யாராச்சும் உன்னை என்கிட்ட இருந்து பறிச்சிருவாங்கன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. சரி, நீ எப்படி ஃபீல் பண்ற? நான் உன்னை கிஸ் பண்ணப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணன்னு வா கேட்கவும், எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொல்றான். ஐ மீன், நீ உண்மையான தங்கச்சி கிடையாதுன்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இருந்தே நமக்கு இந்த டவுட் இருந்திருக்கு. சுத்தி இருக்கிற எல்லாரும் உன்னை பத்தி சொல்லியிருக்காங்க, அப்பா அவங்க சும்மா விளையாடுறாங்கன்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சாட்சி ஒரு பிளாஷ்பேக் யோசிக்கிறேன். முடி கலர், ஸ்கின்னு, ஐன்னு எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்கு. என்னாச்சு சாட்சி? அப்பா அம்மா ஒர்க்குக்கு போயிட்டாங்க, தனியா இருக்க பயமா இருக்கா? நம்ம ஹீரோ அவளையும் சேர்த்து கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறேன். பிறக்கும் போது இடம் மாறினது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது உண்மையிலேயே கன்ஃபார்ம் ஆச்சுலன்னு சொல்லவும், எனக்கும் அதே தான். என் லைஃப்ல இத்தனை நாள் மிஸ் ஆன ஒரு பசில் பீஸ் அன்னைக்கு தான் கனெக்ட் ஆன மாதிரி தோணுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உண்மை தெரிய வந்த அப்புறம் அவங்க அப்பா அம்மா பெருசா அதுக்கு ரியாக்ட் பண்ணல. நமக்குள்ள இப்படி சேஞ்சஸ் நடக்கிறது நார்மல் தானே நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா இந்த எரிக்கா என்ன போட்டு கொடுத்துட்டு போயிட்டாலான்னு சொல்லுவோம். அவளை நம்ம பழி வாங்குமா நம்ம ஹீரோ கேட்கலாம். நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? சந்தோஷம் எரிக்கா சொன்னா. ஆமா, நாங்க பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லவும், நல்லது நல்லது, நான் தான் உங்களை சேர்த்து வச்சிருக்கேன்னு வா சொன்னா. 2 பேரும் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லவும், எரிக்காவும் ஜூஸை மூஞ்சில துப்புவா. அக்காவும் தங்கச்சியும் ஒரே மாதிரி இருக்காளே நம்ம ஹீரோ பாக்குறான். அதுக்கு ஆதாரமா இப்பவே கிஸ் பண்ண போறோம்னு அவங்க போகவும், இல்ல நீங்க பண்ண கூடாது அப்படின்னு எரிக்கா கத்துனா. சும்மா காமெடி பண்ணணும் 2 பேரும் அவளை கலாய்க்கிறாங்க. 2 பேருமே மோசனவா அவங்கள பிடிச்சி திட்டுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோட்ல இருந்து நமக்கு தெரிய வர்றது ஒரே ஒரு விஷயம் தான். இதுக்கப்புறம் வரப்போற அந்த 4 பேருக்குள்ள காம்படிஷன்ல சாட்சியே ஒரு ஆளா இருக்கா அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இசகாவை நினைச்சாதான் பாவமா இருக்கு. கல்யாணம் பண்ணி லீடிங் ரோலுக்கு வரலான்னு பார்த்தா 4 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கடைசியில பேக்ரவுண்ட் கேரக்டர் ஆயிட்டா. நெக்ஸ்ட் எபிசோட் மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.